நம்ம ஈகோ என்னெல்லாம் விளையாடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வி பை அவர் செல்ஃப் முழுமையை எங்க தேடுறோம் அப்படின்னா வெளியே தேடுறோம். ஸோ அப்போ அதோட நம்ம போராட தேவையில்லை. எமோஷனல் பெயின் பாடி அப்படின்னா என்னன்னா, ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ஜாஸ்தியா இருக்கு. நம்ம அந்த அன்கான்ஷியஸ் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கல. இந்த வார டாபிக்கு போகலாம். இப்பவுமே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஒரு கல்யாணம் பண்ணா எல்லாம் முழுசா நிறைவா இருக்கும் அப்படின்னு, முழுமையா ஆயிடும்னு. ஆக்சுவலா ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதுலயோ இல்ல ஒரு பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறதுலயோ அதுதான் அவங்கள முழுமை ஆக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அப்படி ஆக்குது அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு முழுமை ஆயிருக்கணும் இந்நேரம். அப்படி ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள நம்ம கேட்டோம்னா இதுக்கான உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அது ரிலேட்டடா இன்னைக்கு டாபிக்கு போகலாம். இப்போ நிஜமாவே நம்மளை முழுமை அடைய வைக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி முழுமையா இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் நம்மள இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போகிறதே, உறவுகளுக்குள்ள போகிறதே வி பை அவர் செல்ஃப். நம்ம நம்மளாகவே முழுமையா தான் இருக்கும் அப்படிங்கறத உணர்றதுக்காக தான் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறோம். நம்ம உறவுகளை தேர்ந்தெடுக்கிறதே நம்ம நம்மளாகவே முழுமையா தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த உணர்றதுக்காக தான். அப்ப பாவம் அவங்கள நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அவங்களெல்லாம் சங்கடம் தான் படுத்துறோம் இல்லையா? பட் இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இந்த இந்த சாப்டர்ல பார்க்கலாம். ஆக்சுவலா இது உணர்ற விஷயம். நம்ம என்னதான் வாயா வார்த்தையா பேசினாலுமே அதை நம்ம உணரணும். அதுதான் முக்கியம். இப்போ எப்படின்னா, ஒரு திருப்தி எப்ப வருது, முழுமை அடைஞ்ச அனுபவம் எப்ப வருது அப்படின்னா, அப்பா ஒரு வீடு இருந்தாதான் நமக்கு சந்தோஷம், இல்ல ஒரு கார் இந்த கார் வாங்கினாதான் சந்தோஷம் அப்படிங்கறத நம்ம எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சந்தோஷத்தையோ நம்ம முழுமையையோ ஃபியூச்சர்ல வரப்போற ஒரு விஷயத்து மேல நம்ம வைக்கிறோம். ஆனா நம்ம ஆல்ரெடி சந்தோஷமா இருக்கும், முழுமையா இருக்குங்கிறது நம்ம மறந்துடுறோம். அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை மறந்துடுறோம். இந்த நொடி நம்ம அது இல்லாமையே நம்ம சந்தோஷமா தான் இருக்கோங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஆனா நம்ம வெளியில கிடைக்கிற ஒரு விஷயத்து மேலதான் நம்மளோட குறி இருக்கு. ஸோ அது அமையறச்சே தான் நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அது நம்மள என்ன பண்ண வைக்குது அப்படின்னா, ஒரு பயத்திலையும் ஒரு கவலையிலையும் நம்மள எந்நேரமும் சிக்கி சுழல வைக்குது. ஸோ ஆக்சுவலா இந்த சுழற்சியில இருக்கிறச்சே நமக்கு என்ன வருது அப்படின்னா, நம்ம உறவுகளுக்குள்ள நம்ம போக ஆரம்பிக்கிறோம். நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனிதன் எப்பவுமே கான்ஸ்டன்டா எதையோ ஒன்றத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கான். இந்த நொடி அவனுக்கு என்ன நடக்குதுங்கிறதே கான்சியஸா இல்லை. அதாவது ஒரு விழிப்புணர்வோட இல்லை. ஆனா அவனோட நோக்கம், எண்ணம், சிந்தனை எல்லாமே தூரத்துல நடக்கிற ஒரு விஷயத்து மேலதான் இருக்கு. அவன் பிரசன்ட்ல வாழவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துல தான் ஒரு ரிலேஷன்ஷிப் அவனுக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி அமையுது அப்படின்னா, ரொம்ப அந்த ரிலேஷன்ஷிப் தான் அவனை முழுமை அடைய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் உண்டாகிறது. அந்த தோற்றத்துல எப்படின்னா, முதல்ல எடுத்த உடனே இந்த கான்ஃபிளிக்ஸ் கிடையாது, ஆர்கியூமெண்ட் கிடையாது, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்ப அங்க பார்த்தா அன்பு மட்டுமே நிறைஞ்சு வழிகிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக அதுல என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல அதர் பார்ட்னர் எப்போ நம்ம நினைச்ச மாதிரி செய்யறத நிறுத்துறாங்களோ, இல்ல அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்க செஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு வெறுப்பு உண்டாகுது. ஸோ இதுவரைக்கும் அன்பா இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுதுன்னா ஒரு வெறுப்புக்கு உண்டாகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விருப்பு வெறுப்பு ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு முழுமை அப்படிங்கிறது. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அந்த வெறுப்புக்கு உண்டான விஷயங்கள்லாம் இல்லாம இருந்ததுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்மளால அந்த வெறுப்புக்கு உண்டான விஷயங்கள் எதையுமே நீக்கி வரவே முடியாது. ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு முழுமைத்தன்மை. அதாவது எனர்ஜிங்கிறது அன்மேனிஃபெஸ்டடா, அதாவது மூலக்கூறா அதிகமான அளவுல இருக்கிறது கொஞ்சமா உருவு பெற்று மேனிஃபெஸ்டட்
பார்ட்டாக மாறுது. ஸோ அன்மேனிஃபெஸ்டட் பார்ட்டில் வந்து அந்த மேனிஃபெஸ்டட் பார்ட்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் விஷயத்துக்குள்ள நெகட்டிவ் விஷயமும் சேர்ந்து தான் இருக்கு. ஸோ ஒன்றுத்தை மட்டும் நீக்கிவிட்டு நம்ம பார்க்க முடியாது. ஸோ அப்போ நம்ம எங்கே தேடுறோம், நம்ம அந்த முழுமையை எங்கே தேடுறோம் அப்படின்னா வெளியே தேடுறோம். எங்கே? அடுத்தவங்கள்ட்ட தேடுறோம். நமக்குள்ள நம்ம பார்க்க கிடையாது. ஸோ நம்ம இந்த முழுமை வந்து வெளியில கிடைக்குதுங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால தான் வந்து நம்மளால அன்பையும் வெறுப்பையும் சேர்த்து பார்க்குற மாதிரி வருது. ஸோ ஒரு நெகட்டிவிட்டி, அதாவது வெறுப்புக்குண்டான விஷயங்கள் எப்படியெல்லாம் வந்து உறவுகளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசசிவ்னஸ், ஒரு கண்ட்ரோலு, ஒரு பொறாமை, நான் தான் கரெக்டுன்னு சொல்றது, எமோஷ்னலாக வந்து டிமாண்ட் பண்ணுறது, எனக்கு நீ இது செஞ்சே ஆகணும், கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் பிளாக்மெயில்னு கூட சொல்லலாம். நான் தான் கரெக்டுன்னு சொல்கிறது, அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஜட்ஜ் பண்ணுறது, உன்னால தான் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் இன் ரிலேஷன்ஷிப். அதே பாசிட்டிவ் ஃபார்ம் வந்து நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற அந்த நொடி இது எப்போ மிஸ் ஆகுமோங்கிற ஒரு பயமும் அதில் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டை நம்மளால நீக்கி பார்க்கவே முடியாது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம அடுத்தவங்களை சார்ந்து ஒரு முழுமைங்கிறது கிடையவே கிடையாது. அப்படின்னா நம்ம அந்த முழுமையை எங்கே தேடணும்? நம்ம நமக்குள்ள தான் தேடணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நமக்குள்ள எப்படி தேடுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி வந்து ஒரு அடிக்ஷனா மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எப்படின்னா, ஒரு பிசிக்கல் லெவல்ல ஒரு ஆண்னு பார்த்தீங்கன்னா அவன் முழுமை கிடையாது, ஒரு பெண்ணுன்னு பார்த்தா அவங்களும் முழுமை கிடையாது. ரெண்டு பேருமே ஒரு முழுமைத்தன்மையோட பாதி விஷயம்தான். அதாவது இது வந்து பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ல, பாடி ஆஸ்பெக்ட்ல, பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ல, உடல் சம்பந்தப்பட்டதுல ஒரு ஆண் தான் மட்டுமே முழுமை கிடையாது, ஒரு பெண் தான் மட்டுமே முழுமை கிடையாது. ஸோ எப்பவுமே வந்து ஆணுக்கு பெண் மேல ஒரு ஈர்ப்பும் பெண்ணுக்கு ஆண் மேல ஒரு ஈர்ப்பும் இருந்துகிட்டு தான் இருக்கும். இது வந்து ஒரு பிசிக்கல் லெவல்ல. ஸோ இந்த ஈர்ப்பு இருக்கிறதே வந்து ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது, அந்த டியூவாலிட்டியை விட்டுட்டு ஒன்னஸ்க்கு வர்றதுக்காகத்தான் அந்த ஈர்ப்பு இருக்கிறது. ஸோ ஒரு பிசிக்கல் லெவல்ல ஒரு ஆண் பெண்ணோட ஈர்ப்புங்கிறது அக்செப்டபிள். ஆனா ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல்ல, அதாவது மனமும் மனம் சார்ந்த விஷயங்கள்ல பார்க்கும்போது நம்ம வந்து எப்படின்னா ஈகோயிஸ்டிக்கா இல்லை, நம்ம வந்து பொய்யான அடையாளங்களை வச்சு பார்க்கும்போது தான் அவன் வந்து குடும்பஸ்தன், ரொம்ப நாளா சம்சாரத்துல இருக்கிறது, அந்த ஒரு ஈகோ அடையாளம் வந்துடுறது இல்லை. அந்த அடையாளம் வந்து சைக்கலாஜிக்கல் லெவல்ல அடுத்த அந்த உறவு மேல நமக்கு ஒரு பிடிப்பை வந்து வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சைடு இருக்கிறது. அப்போ என்னன்னா, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு உறவு அலாதியான ஒரு அன்பையும் காட்டிட்டு அதே மாதிரி அதுக்கு நேர் மாறா அதீதமான ஒரு வெறுப்பையும் சேர்ந்து அதுல வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த வெறுப்பை மறக்கிறதுக்காக என்ன பண்றோம்? அந்த வெறுப்பை ஏத்துக்க முடியாம நம்ம வந்து அந்த அடிக்ஷன் பேட்டர்ன்ல போறோம். இனி ட்ரக்ஸ், ஆல்கஹால், ட்ரக்ஸ், அந்த அடிக்ஷன் எதுக்கு போகுது அப்படின்னா, நம்ம வந்து அந்த நொடி இது வந்து ஒரு வலிங்கிறத நம்மளால ஏத்துக்க முடியல, அந்த வலி வருமோங்கிற அந்த பயத்தையும் நம்மளால ஏத்துக்க முடியல. இந்த ஏத்துக்க முடியாம இருக்கிற ஒரு விஷயத்தினாலதான் நம்ம ஆல்கஹாலோ இல்ல ஒரு ட்ரக்கோடையோ நம்ம வந்து அடிக்ட் ஆகுறோம். நம்ம இந்த நொடி அந்த ஒரு பெயின் இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஏத்துக்க முடியல. ஸோ பெயின் இருக்குங்கிறத ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு கிடையாது. இந்த நிமிஷத்துக்கு டக்குன்னு வந்துருவோம். அப்போ அங்க ஈகோட வேலை கிடையாது, பொய்யான அடையாளங்கள் கிடையாது. நமக்கு நிஜம் என்னமோ அது மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். ஸோ இது வந்து நம்மளோட உண்மையான அன்பு என்ன அப்படிங்கறத நமக்கு தெரிய வச்சிரும். ஸோ அப்ப இப்போ உண்மையான அன்புங்கிறது என்ன அப்படின்னா, எந்த எனர்ஜி நமக்குள்ள இருக்கோ, அதாவது நம்ம ஆன்ம தத்துவம், நம்ம வந்து அந்த ஆன்ம தத்துவம் ஒரு பரபிரம்மம்னு வச்சுக்கிட்டோம்னா, அதோட ஒரு அணு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதே எனர்ஜி, அதே லைஃப் ஃபோர்ஸ் தான் இங்க உள்ள அத்தனை விஷயங்கள்லையும் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து உணர்வு பூர்வமா உணர்வோம். ஸோ அப்போ எனக்குள்ள இருக்கிறது தான் உனக்குள்ள இருக்குங்கிறத உணர்றச்சே நீயும் நானும் வேற கிடையாது, நம்ம எல்லாம் ஒன்னஸ் கான்சியஸ்ல வந்துடுவோம். ஸோ அப்போ வர அந்த அன்பு தான் வந்து நிலையான அன்பு. நமக்குள்ளேயே அது தோன்றி வர அன்பு. அது ஒரு முழுமைத்தன்மையை கொடுக்கும் நமக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி இதெல்லாம் நம்ம வந்து தியரட்டிக்கலா பார்க்குறோம். அப்ப முதல்ல நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும்? இப்போ நம்ம இத உணர்றதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்கள நீங்க குறை சொல்லிக்கிறத நிறுத்தணும். அதே மாதிரி நம்ம பார்ட்னர், அதாவது நம்ம உறவுகள்ல நம்ம பார்ட்னர நம்ம குறை சொல்றத அடுத்ததா நிறுத்தணும். ஸோ முதல்ல நம்மள நம்மளே குறை சொல்றத நிறுத்தணும். அடுத்தது அவங்கள குறை சொல்றத நிறுத்தணும். ஸோ இத நிறுத்துறதே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அடுத்தவங்கள அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே நம்ம அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள நமக்காக அவங்கள மாத்தணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. ஸோ நம்ம வந்து அந்த நொடி என்ன நடக்குதோ, இல்ல அவங்க எப்படி இருக்காங்களோ, அவங்கள அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ அப்போதான் நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி தான் அவங்களுக்குள்ளயும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு வந்து தெரிய வரும். நம்ம அத வந்து ஃபீல் பண்ணவும் ஆரம்பிப்போம். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படித்தான் அவங்களையும் நம்ம பார்க்கறச்ச என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல டுவாலிட்டி இருக்காது. அதாவது பிரித்து பார்க்கறது இருக்காது. நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். இது வந்து லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப், அதாவது அன்பும் விருப்பும் வெறுப்பும் இருக்கிற ஒரு உறவுக்குள்ளேயும் நம்ம வந்து எப்படி வந்து அதை மாத்துறது, அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி இது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மள ஜட்ஜ் பண்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம பார்ட்னரை ஜட்ஜ் பண்றதையும் நிறுத்தணும். இப்ப நம்ம வந்து நிறைய தடவை கேட்டிருப்போம், ஒரு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து போனாதான் ஆன்மீகத்துல முன்னேற முடியும் அப்படிங்கறத வந்து நிறைய தடவை பரவலா பேசுறத கேட்டிருப்போம். பட் இது எப்படி அப்படின்னா, இது சும்மா இது வந்து மைண்ட் கொடுக்கிற ஈகோ. இது ஒரு விதமான டிஸ்கைஸ்ட் ஈகோ. அதாவது நல்ல விஷயம் மாதிரியே நம்ம சொல்லுவோம், ஆனா இதுவும் வந்து ஒரு விதமான அடையாளத்தை தான் கொடுக்குது. எப்படி அப்படின்னா, அவங்க இல்லையே அதனால நானும் இல்லை, என்னாலையும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை தான் கிரியேட் பண்றோம். அங்க நம்ம வந்து ப்ரோக்ரஸ்க்கான வழி அது கிடையாது. நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வழி வந்து நம்ம தான் தேடணும். ஸோ நம்ம அடுத்தவங்க மேல அந்த ஒரு சார்பு தன்மையை நம்ம கொண்டு வரவே கூடாது. அப்படி கொண்டு வரச்சே நம்ம வந்து விழிப்புணர்வு இல்லாம நம்ம ஈகோயிஸ்டிக் மைண்ட், அதாவது நம்ம மனதுக்கு அங்க வேலை கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப அன்கான்சியஸா விழிப்புணர்வற்ற நிலையில நம்ம வந்து மனதுக்கு அங்க நிறைய வேலை கொடுத்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இது எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா, நம்ம எப்போ வந்து ஒரு விஷயத்த உணர்றோமோ அப்போ அந்த நொடி வந்து அந்த இடத்துல அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் விஷயம், அதுக்கான ஸ்பேஸ் அங்க தெரியும். எப்படி அப்படின்னா, நம்ம எப்போ வந்து ஒரு சஞ்சலமா இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம அந்த நொடி உணர்றோமோ அப்போ நமக்கு வந்து அந்த சஞ்சலத்தையும் தாண்டின ஒரு அமைதி அந்த இடத்துல தெரியும். இது வந்து நம்ம உணரலாம். எக்ஸ்பிளைன் பண்றதை விட இதை வந்து நம்ம உணரணும். ஸோ த மொமெண்ட் நம்ம அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் வந்துட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு சுத்தி சுனாமியே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பீஸ் வந்து நம்மளால உணர முடியும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல தட் மொமெண்ட் ஹேஸ் நத்திங் இன் ஹார்ம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறது தான் அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டுங்கிறது. ஸோ இது எப்படின்னா, கோவம் இருக்கு அப்படின்னா, எனக்கு கோவம் இருக்குன்னு தெரியறதோடயே நம்ம அதை வந்து கான்சியஸ் ஆக்கிடுறோம். ஸோ அங்க அன்கான்சியஸ் பேட்டர்ன் கிடையாது. நமக்கு இப்போ பொறாமை எண்ணம் இருக்கு, இல்லை நம்ம வந்து நம்மள வந்து டிஃபென்சிவ்னஸ், இங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு நம்ம போகிறோம், நான் தான் கரெக்டுன்னு சொல்லணும்னு நினைக்கிறோம், நம்ம அடுத்தவங்கள்ட்டேருந்து எதிர்பார்க்கிறோம், எமோஷ்னலா நம்ம வந்து அடுத்தவங்கள சார்ந்து இருக்கோம், நம்ம இதை வந்து பண்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோமோ அந்த நொடி நம்ம இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சி தானாவே நடந்துரும். ஸோ நமக்கு அந்த தெரியறது தான் முக்கியம். அதாவது கான்ஷியஸ் ஆகிறது தான் இம்பார்ட்டன்ட். கான்ஷியஸ் இது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து இருட்டோட போராட முடியாது. இருட்டோட போராடுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சோம்னா வெளிச்சம் வந்துடும். ஸோ இருட்டுக்கு அங்கே வேலையே கிடையாது. அந்த மாதிரி இது. ஸோ நமக்கு வேலை என்ன அப்படின்னா, அன்கான்ஷியஸாக இருக்கிறதுலேருந்து கான்ஷியஸ் ஆகணும். எப்படி கான்ஷியஸ் ஆகிறது அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் இருக்குங்கிறத வந்து நம்ம எப்போ அக்செப்ட் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணுறோமோ அந்த நிமிஷம் நம்ம அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறோம், கான்ஷியஸ்னஸ்க்கு கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்போ அதோட நம்ம வந்து போராட தேவையில்லை. நமக்கு தெரியும் அந்த எனர்ஜி தானாகவே இருந்து ரியாக்ட் ஆகாம குறைஞ்சு போயிடும். இது வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட் வரதுக்கான இன்னொரு
பயிற்சி. அப்ப உறவுகள் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கலான நேரத்துல தான் நம்ம உணர முடியும். அப்படியே போய்கிட்டே இருக்கிற ஆத்துல ஒன்றும் சேலஞ்ச் இல்லைல்ல. ஒரு ஃப்ளட் இருக்கிறச்சே தான் அந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் இருக்கு. நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளோட ப்ரோக்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னா, சேலஞ்சஸ்ல தான் நம்மளோட ப்ரோக்ரஸ் இருக்கு. ஸோ அந்த சேலஞ்சஸ்க்கான வாய்ப்பு தான் இந்த உறவுகள். உறவுகள் ஒரு காரணி தான். எதுக்கு அப்படின்னா, நம்ம உணர்ந்து முன்னேறதுக்கு. நம்ம ஆன்மாங்கிற உணர்வு நம்ம முழுமையா தான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உறவுகள் நமக்கு ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம அன்கான்ஷியஸா இருக்கிறதுலேருந்து கான்ஷியஸ் ஆகிறதுக்கு, நம்ம ஈகோ என்னெல்லாம் விளையாடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாமுமே அந்த உறவு இல்லைன்னா நம்மளால இது கண்டுபிடிக்க முடியாது. இதை தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ இனிமே என்ன பண்ணணும், நம்ம பார்ட்னரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அவங்கள திட்டுறதோ, அட்டாக் பண்றதோ, பிசிக்கல் வயலன்ஸ் ஆர் ஈவன் இமோஷனல் பிளாக்மெயில், இது எல்லாமே ஒரு விதமான பயத்தின் தூண்டுதலா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இது எப்போ நம்ம உணர்ந்துடுறோமோ அப்போ நம்ம இதுல இருந்து வெளியவும் வந்துடலாம். அந்த இடத்துல அப்ப என்ன இருக்கும்னா அன்பு மட்டும்தான் இருக்கும். இது ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் ஃபார் உறவுகள். ஆத்தர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜென்ரலா பெண்கள் ஒரு முக்தி மார்க்கத்துல அதாவது என்லைட்மெண்ட்க்கு, மோட்சத்துக்கு அருகாமையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஸோ இந்த புக்ல எமோஷனல் பெயின் பாடின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு கிளான்ஸ் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டாபிக்கை பார்த்துடலாம். ஸோ எமோஷனல் பெயின் பாடி அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு ஒரு தடவை நம்ம வலிய உணர்ற செய்யும், அதாவது எமோஷ்னலா வலி, உணர்வு பூர்வமா வலிய உணர்ற செய்யும். அந்த இமோஷனல் பெயின்ல இருந்து கொஞ்சோண்டு பெயின், அந்த ரெசிடியூவல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்சோண்டு பெயின் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து சேர்ந்து அது ஒரு நம்மள மாதிரியே ஒரு உருவம் மாதிரி அது. ஆனா கண்ணுக்கு தெரியிற விஷயம் கிடையாது, நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன கோவம் இன்னைக்கு நடந்த விஷயத்துல இன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக இருக்காது. அது ஒரு 10 நாளோட விஷயங்கள் சேர்த்து ஒரு நாள் டமால்னு வெடிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இன்னியோட விஷயம் மட்டும் இல்ல, இது அன்னைக்கு நீ அதை பண்ண, இன்னைக்கு இதை பண்ண, அதுக்கு முந்தான நாள் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி so many accumulation of emotional pain இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் பெயின் பாடி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் எமோஷன்ஸ்னா என்ன, உணர்வுகள்னா என்ன அப்படின்னா, நம்மளோட எண்ணங்களுக்கு நம்ம சக்தி கொடுத்து அது எப்போ நம்ம உடல்ல பிரதிபலிக்குதோ அப்போ அது எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம எமோஷன்ஸ் நம்ம உடல் அளவுல தான் உணர முடியும். அந்த உணர்ச்சியில எப்ப நம்ம வலிகளை உணர்றோமோ அந்த வலியில ஒரு சின்ன போர்ஷன் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு எமோஷனல் பெயின் பாடி அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம எப்போ எப்படி டிசால்வ் பண்ணலாம், எப்படி இதை இதுல இருந்து நம்ம தனியா எப்படி வரலாம் அப்படின்னா, நமக்கு எப்போல்லாம் அந்த உணர்ச்சிகள்ல வலி வருதோ அப்போ உணர்வுகளை விட்னஸ் மோட்ல நம்ம பார்க்கறச்சே நம்ம அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வருவோம். அதே மாதிரி அந்த உணர்வுகளோட நம்ம ரெஸ்பாண்டிங் மோட்ல வரச்சே நம்ம அதுல இருந்து தள்ளி வரோம். நம்ம அதோட சேர்ந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம அன்கான்ஷியஸ் ஆயிட்டோம்னு அர்த்தம். அதாவது ரியாக்ஷன் எப்ப வரும் அப்படின்னா, ஒண்ணு சொல்ல இன்னொன்னு சொல்ல, அந்த மாதிரி எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து சேர்ந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறச்சே அது ரியாக்ஷன் மோடுக்கு போகுது. ஸோ அப்போனா நம்ம அன்கான்ஷியஸா அந்த பெயின் பாடியோட ரிலேட் ஆயிட்டோம்னு அர்த்தம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலங்கள்ல அவங்க எமோஷனல் பெயின் பாடி ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பிசிக்கல் பாடியிலையும் மேனிஃபெஸ்ட் ஆகுது, லைக் பெயின். அண்ட் எமோஷனல் பாடியிலையும் லைக் சிலவங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மூட் ஸ்விங்கில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க இன்னொரு ஹிஸ்ட்ரியும் சொல்கிறாங்க. எப்படின்னா, பழங்காலத்தில் பெண்கள் தான் கிரியேஷன் எனர்ஜி அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் எனர்ஜி அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபெமினைன் எனர்ஜி இருந்த வரைக்கும் ஃபீமேல் எனர்ஜி டிவைனா பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போ ஆணாதிக்க முறை வர ஆரம்பிச்சதோ அப்போ என்ன ஆச்சுன்னா, பெண்களுக்கு நிறைய கொடுமைகள், வன்மைகள் நிறைய நடந்தது. அந்த பாஸ்ட்ல நடந்த வலிகள் இமோஷனலா கலெக்டிவ் ஃபீமேல் எமோஷனல் பெயின் பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
பெண்களுக்கே உண்டான அந்த கலெக்டிவ் எனர்ஜி, அந்த கலெக்டிவ் எமோஷனல் பெயின் பாடியும் சேர்ந்து நம்மளோட பெயின் பாடியும் சேர்ந்து ரியாக்ட் ஆகுது. ஆக்சுவலா பெயின் பாடி என்னது அப்படின்னா, நம்ம பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ணாம நம்ம அதை வந்து சேர்த்து சேர்த்து வச்சுட்டே வரும். ஸோ அதை விட்டுட்டோம்னா நம்ம அது வந்து கூட வராது இல்லையா? ஆனா நம்ம அதை வந்து சேர்த்து வச்சுட்டே வரும். ஸோ அதனால தான் அந்த பெயின் பாடியே வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து பல ஜென்மங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்கான பெயினும் நம்ம வந்து கேரி ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து அந்த மென்சுரேஷன் மாதவிடாய் காலங்கள்ல பிசிக்கல் பாடியில பெயின் வர்றச்சு நமக்கு இந்த உணர்வு பூர்வமான எமோஷனல் பெயின் பாடியிலையும் நம்ம வந்து அந்த டிஸ்டர்பன்ஸை வந்து உணர்றோம். அப்போ இதுக்கு ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, த மொமெண்ட் உங்களுக்கு வந்து அந்த வலியை நீங்க எப்போ உணர்றீங்களோ அதை வந்து கான்ஷியஸ் ஆக்குங்க. யூ ஜஸ்ட் பிகம் அ விட்னஸ். அதோட சேர்ந்து ரியாக்ட் ஆகாம நம்ம ஒரு ஸ்டெப்பு தள்ளி நின்று, நம்ம அந்த பெயின் கிடையாது, நம்ம அதை அனுபவிக்கிறது மட்டும்தானே தவிர நம்ம அந்த பெயின் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டெப்பு தள்ளி நிக்கிறச்சே நம்ம வந்து அந்த பெயின் பாடிக்கும் நமக்கும் ஒரு கேப்பை கிரியேட் பண்றோம். ஸோ அப்போ நம்ம வந்து பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ஜாஸ்தியா இருக்கு தேன் ஆண்கள். ஏன்னா நமக்கு வந்து அந்த மாதவிடாய் காலங்கிறது வந்து மாசம் மாசம் வர்றதுனால பெண்கள் வந்து அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வர்றச்சே அந்த மூட் ஸ்விங்கோட சேர்ந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாம, நமக்கு தெரியும் எமோஷனல் ட்ரபிள்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத நம்ம எப்போ உணர்றோமோ அப்போ அந்த எமோஷன் நம்ம கிடையாது, அந்த எமோஷன் நமக்குள்ள வருதே தவிர நம்ம அந்த எமோஷன் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துருவோம். இது வந்து உறவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த எமோஷனல் பெயின் பாடி எப்போ வந்து ஃபீமேல்ல வருதோ அப்போ மென் வந்து when they understand that இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கோ த்ரூ பண்றாங்கன்னு புரியறச்சே இதோட சேர்ந்து அவங்களும் ரியாக்ட் ஆகாம இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டு, ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கிற விஷயம். எப்பயுமே வந்து ரியாக்ஷன் எப்படி வரும் அப்படின்னா, நான் ஒன்று சொல்ல, நீங்கள் ஒன்று சொல்ல, மறுபடியும் அதுக்கு நான் ஒன்று சொல்லலை, இப்படி செயின் ரியாக்ஷன் மாதிரி போகிறது தான் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே தவிர. ஸோ த மொமெண்ட் யாராவது ஒருத்தங்க அதில் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் இது கிடையாது, நான் இதுலேருந்து தள்ளி நிற்கிறேன் அப்படின்னு நம்ம எப்போ நிற்கிறோமோ அப்போது அந்த உறவுகளில் அந்த உராய்வுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கல. ஸோ நம்ம அந்த அன்கான்ஷியஸ் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கல. நம்ம கான்ஷியஸ் ஆயிட்டோம், ஓகே நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஸோ நான் இதுல தனியா இருக்கேன், நீ உன் வழியில இரு அப்படின்னு நம்ம எப்போ சொல்றோமோ அப்போ வந்து நம்ம அந்த அன்கான்ஷியஸ் பேட்டர்னை ஸ்டாப் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம எடுக்கலாம். நம்ம அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம ரியாக்ட் பண்றது நிறுத்திடுறோம். அதர் பார்ட்னருக்கு சாய்ஸ் தான். இப்போ நீங்களும் சேர்ந்து ப்ரெசன்ட் மூமெண்ட் வந்தாகணும், அப்படி இல்லைன்னா நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து நல்லாவே சேஞ்ச் கொடுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல. பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து அந்த சேஞ்சை வந்து நிஜமாவே அந்த அடுத்த பார்ட்னர் கிட்ட நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து உறவுகள் வழியா நம்ம வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வர முடியும். ஸோ ஆக்சுவலா உறவுகள்னால தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்டை வந்து இன்னும் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், கான்சியஸ் ஆக முடியும். உறவுகள் வந்து ஒரு பிளெஸ்ஸிங் தான் நமக்கு. இனிமே வந்து சண்டையோட சண்டையா நிற்காம ஒரு ஸ்டெப்பு தள்ளி நின்று இப்போல்லாம் நம்ம வந்து நம்ம தான் கரெக்டு, நம்ம தான் ஆர்கியூ பண்ணணும், எனக்காக நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறச்ச எல்லாம் உங்க மைண்ட் வேலை செய்யுதுங்கிறது மட்டும் நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம இந்த அன்கான்ஷியஸ் பேட்டர்ன்லேருந்து வெளியே வந்துருவோம். ஸோ இதுதான் வந்து உறவுகள் பற்றின விஷயங்கள் இந்த புக் பவர் ஆஃப் நவ்லேருந்து.